The Son of Man is to be delivered into the hands of men. Luke 9:44. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 44. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனத்தின் முன்பாக ஒன்று கூடியுள்ளோம். இந்த நன்னாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே மானிட மகன் என்று அழைக்கின்றார். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்று அந்த சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரை நிறைய மக்கள் அனைவரும் கூப்பிட்டது இறை மகன் என்றுதான் கூப்பிடுகிறார்கள். மானிட மகன் என்று யார் ஒருவருமே எப்பொழுதுமே கூப்பிட்டது கிடையாது. பார்வையற்ற பர்த்திமேயை பார்க்கும்பொழுது தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிடுகிறார். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் தொங்கி இருக்கும் பொழுது நூற்றவர் தலைவன் பார்த்து இவர் உண்மையிலே இறை மகன் என்று சொல்லுகிறார். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று பேய்கள் கூட சொல்லுகிறது ஆண்டவரை பார்த்து. அது மாதிரி ஆண்டவர் இறைமகன் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி குறிப்பிடும் பொழுது இறைமகன் என்று சொன்னாலும் மானிட மகன் என்று பல்வேறு இடங்களிலே தம்மை குறித்து அடையாளப்படுத்தி காட்டுகிறார். எதற்காக மானிட மகன் என்று தம்மை குறித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும் என்று தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையே பாருங்கள். உலகமே கொள்ள முடியாத அளவிற்கு எங்குமே வியாபித்திருப்பவர் நம் இறைவன். ஆனால் அன்னை மரியின் மடியிலே ஒரு குழந்தையாக அவர் தவழுகின்றார் என்றால் உலகமே கொள்ள முடியாத அவர் ஒரு குழந்தை அளவிற்கு தன்னையே ஒடுக்கி கொள்ளும் அளவிற்கு சித்தமானார். அதுதான் மானிட பிறப்பு. காலங்களுக்கு முன்பே அவர் இருக்கின்றவர், எங்கும் வியாபித்திருப்பவர். இந்த மறைக்கல்வி வகுப்பிலே பார்க்கும்பொழுது கடவுளுடைய 6 லட்சணங்கள் என்ன அப்படின்னு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி தருவோம். அதில் முதலாவது பார்க்கும்பொழுது அவர் தாமே உருவானவர், எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோம். அதுபோல எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம் ஆண்டவர் தம்மையே ஒடுக்கி ஒரு சிறு குழந்தையாக பார்வைக்கு தெரியும் விதத்திலே அன்னை மரியின் வழியாக அவர் இந்த உலகத்திலே பிறக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் மானிட மகனாக இருக்கின்றார். மானிட மகன் என்று பல்வேறு இடங்களிலே அவர் தம்மை பற்றி அடையாளப்படுத்தி காட்டும் பொழுது மக்களோடு மக்களாக பாவங்களை தவிர எல்லாவற்றிலும் அவர் தன்னையே அடையாளப்படுத்தி காட்டுகிறார். நாம விவிலியத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், இந்த திருச்சட்டங்கள் நிறைவேற யாவற்றையும் அவை செய்தார் என்று. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைப்பேரான இவரை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணம் செய்யும் பொழுதும் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுதும் வருடா வருடம் எருசலேம் கோவிலுக்கு செல்வதும் திருச்சட்டங்களை நிறைவேற்றுவது, இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலுமே மனிதர்களோடு தம்மையை அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்கிறார். இப்படி மனிதர்களோடு அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்ளும் பொழுது மானிட மகன் இந்த வரலாற்றிலே கிபி கிமு அப்படின்னு நமக்கு கிமு கிபி என்று இருக்குது. வரலாற்றிலே தன்னை அடையாளப்படுத்தி காட்டும் பொழுது இறப்பு என்பதும் அவருக்கு இருக்க வேண்டும். மானிட மகன் என்று மனிதர்களோடு தம்மை அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்பவர் இறப்பிலும் முக்கியமாக பங்கெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் சாவுக்கே அவர் சாவுமணி அடித்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இறப்பு என்று சொல்லும் பொழுது எல்லோருக்குமே ஒரு விதமான பயம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறப்பிலே தம்மையே அவர் கையளிக்கிறார். யோவான் நற்செய்தியிலே பாருங்கள், அவர் தம்மையே சாவுக்கு கையளிக்கிறார். சாவு என்பது எல்லோரையும் ஆட்கொள்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை சாவுக்கு கையளிக்கிறார் என்று அந்த யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம்.
ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் தாமாகவே முன் வந்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்கிறார். மானிட மகன் என்று. There can be no share in God's glory without the cross. சிலுவையன்றி இறைவனின் மகிமையில் எந்த பங்கும் இல்லை. ஆகவே நீங்கள் என்னை மாஸ்டர் என்று அழைக்கிறீங்க, நீங்க என்ன தலைவரே அல்லது நீங்க என்ன ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது நானே உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்றால் நான் ஆண்டவரை நீங்க என்ன அழைக்கிறீங்க, இருந்தாலும் நான் எவ்வளவு கீழே இறங்கி வந்து கடவுளாக இருக்கின்ற நானே பாதங்களை கழுவும் பொழுது நீங்கள் ஏன் உங்களுடைய பாதங்களை கழுவ முடியவில்லை என்ற ஒரு சிந்தனையையும் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கடவுளுடைய மகிமையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அவர் கொடுக்கும் சிலுவையை நாம் தூக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை வாசிக்கும் பொழுது அவர் தாமாகவே தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மண்டை ஓடு என்ற இடத்திற்கு அவர் செல்லுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய சிலுவையை ஒருவன் தானாக சுமக்க வேண்டும். யார் ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க தயாராக இல்லையோ அவனுடைய மகிமையிலே பங்கெடுக்க முடியாது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னுடைய சீடராக இருக்க முடியாது என்று. ஆண்டவருடைய இறைவன் தரும் மகிமையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைகளை நாம் சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய துன்பங்களை பற்றி சொல்லும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எசேயா புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு துன்புறும் ஊழியனாக இருக்கின்றார். பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதையற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை மதிக்கவில்லை. நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். வன் செயல் எதுவும் அவர் செய்தது இல்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்தது இல்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள், அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வாசகம் என்பது எசேயா புத்தகத்தில் 53வது அதிகாரம் 2-12 நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 53வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறெல்லாம் துன்புறும் ஊழியனாக இருக்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றத்தையும் நாம் விளக்கி சொன்னோம்னா நிறைய நேரம் ஆகும். பாருங்க, பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்பு அவருக்கு இல்லை. ஃபுல்டன் ஷீன் என்கிற பேராயர், மறைந்த பேராயர், நியூயார்க்ல பேராயராக இருந்தார். அவர் சொல்லுவாரு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அவர் இறக்கும் பொழுது 33 வயசு தான் அவருக்கு. ஆனா எந்த ஒரு பிக்சரை பார்த்தாலும் அவருக்கு 33 வயசு தோற்றம் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் அவ்வளவு பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்திருக்கிறார். மக்களோடு மக்களாக எல்லாரையும் பார்க்கும் பொழுது, துன்புறும் மக்களை பார்க்கும்போது அவர்களோடு எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வயசுக்கேற்ற அமைப்பு அவர்களிடம் இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எவ்வளவு எங்கா எல்லாம் இருக்கிறாங்க. 50 வயசு பார்த்தாவே எங்காதான் இருக்கிறாங்க நிறைய பேர். அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது 33 வயசு ஏன் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது, ஒரு யங்ஸ்டர், ஒரு இளைஞர் மாதிரி அவருடைய தோற்றம் இல்லை என்றால் அவ்வளவு பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்திருக்கிறார், பாவத்தை தவிர. அதற்காக அவர் பார்ப்பதற்கு ஏற்ற தோற்றம் அவருக்கு இல்லை, விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார். பாருங்க, கடைசி வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பப்படும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது படை வீரர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூஞ்சில காரி உமிழ்றாங்க, அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, கன்னத்தில் ஆயிடுறாங்க, முள்முடி வைக்கிறாங்க. இப்படியாக பார்க்கும் பொழுது எவ்வளவு உபாதைகளை அவர் மேற்கொள்கிறார் என்று பாருங்க. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்றது போல மனிதரால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார், வேதனையுற்ற மனிதராக இருக்கிறார், நோயுற்று நலிந்தார். இப்படியாக பார்க்கும்போது எல்லாவற்றிலுமே அவர் மனிதராக இருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எந்த ஒரு கடவுளை இங்க எடுத்துக்கிட்டு மற்ற மதத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த இவருக்கு இருக்கும் அந்த குணங்களை பற்றி பேசுவதற்கு யாரிடமே நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் தம்மையே முழுமையாக மானிட மகனாக மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு முழுமையாக ஒரு மனிதனாக வாழ்கின்றார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை சில புரோட்டஸ்டண்டோ இல்லை சில பெந்தகோஸ்து சபையும் சொல்லுவாங்க, அவர் ஒரு மனிதராக இருந்தார், அதன் பிறகு கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாளுக்கும் இயேசுக்கும் பிறந்தவர் தான் ஆண்டவர் அப்படின்னு. எத்தனை தான் இந்த காலகட்டத்திலும் கிடையாது, முதல் செஞ்சுரியிலே நூற்றாண்டிலே பார்க்கும்பொழுது இப்படியான விவாதங்களெல்லாம் இருந்தது. அவர் ஒரு மனிதர் தான் அப்படின்ட்டு. ஒரு மனிதராக எல்லாவற்றிலுமே அவர் இருந்தார், ஆனால் ஒரு கடவுளாக முழுமையாக அவர் வீற்றிருக்கிறார். அந்த மானிட தோற்றம் என்று சொல்லும் பொழுது அந்த கடவுளுடைய மகிமை என்பது மானிட தோற்றத்திலே மறைந்து இருந்தது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையான மனிதனையாக முழுமையான இறைவனாக இருக்கின்றார். அந்த மனித தன்மையிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். அவருடைய இறைத்தன்மையிலும் பங்கெடுக்க வேண்டும் என்றால் மனித தன்மையிலும் பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் திராட்சை ரசத்தை ஊற்றி அந்த சின்ன ஒரு துளி தண்ணீரை ஊற்றும் பொழுது சொல்லுவாங்க, பை த மிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் அண்ட் வைன் மே வி கம் டு ஷேர் இன் தி டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இயல்பிலே பங்கெடுக்க திருவுளமானார். அதே போல நாமும் இறை இயல்பில் பங்கெடுக்க இது நமக்கு இந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தமாக மாறி நமக்கு உதவுவதாக என்று அந்த ஜெபத்தை சொல்லி தான் அந்த ஒரு சின்ன துளி அந்த நீரை அதில் ஒவ்வொரு குருவானவரும் போடுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித தோற்றத்தில் முழுமையாக பங்கெடுத்தார். நாம் கூட மனிதர்களாக வாழும் பொழுது முழுமையாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இறைத்தன்மையிலும் நாம் பங்கெடுக்க முடியும். புனித அகஸ்டினார் சொல்லுவார் பாருங்க, with the tears of love he says, it took me so long to love you, old God, Saint Augustine அப்படின்னு சொல்லுவார். உம்மை அன்பு செய்ய இத்தனை ஆண்டுகள் ஆனதுவோ இறைவா. தன்னுடைய 32வது வயதில தான் அகஸ்டின் அவர்கள் ஆண்டவருடைய முழுமையான அன்பை உணர்கின்றார். நாம் எப்பொழுது அவருடைய அன்பை உணர்கின்றோம்? மன்றாடுவோம். Lord Jesus, by your cross you have redeemed the world and revealed your glory and triumph over sin and death. May I never fail to see your glory and victory in the cross. Help me to conform my life to your will and to follow in your way of love and holiness. ஆண்டவராகிய இயேசுவே, உம் திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்து பாவத்தின் மீதும் சாவின் மீதும் உமது வெற்றியை வெளிப்படுத்தினீரே. சிலுவையில் நீர் அடைந்த வெற்றியையும் மகிமையும் நான் மறவாதிருப்பேனாக. என் வாழ்வை உம் திருச்சித்தத்திற்கும் அன்பிற்கும் புனிதத்திற்கும் ஏற்புடையதாக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நிலையான வாழ்வுக்கு இட்டு செல்லும். நீர் மனித தன்மையிலே முழுமையாக பங்கெடுக்க திருவுள்ளமானது போல நாங்களும் மனித நேயத்தோடு முழுமையான எங்களுடைய வாழ்விலே வருகின்ற அனைத்து சம்பவங்களிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக பங்கெடுக்க உமது வரங்களை எங்களுக்கு தந்திரலும். குறிப்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைகளை நாங்கள் அன்றாடம் சுமக்கக்கூடிய வரத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரியும் குறிப்பாக இந்த கோவிலிலும் மற்றும் தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தவர்கள் நற்சுகத்தை தந்தருளும். உமது அன்பின் கரங்களால் எங்களை நாள்தோறும் வழிநடத்தினபடியாக அன்பின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.